ಎಂಜಾಯ್ಮೆಂಟನ್ನು ಇವರದಿದ பாருங்க. நார்மலா இந்த ஏரியா வந்து மொத்தம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட் பண்ணுறதுக்கு எங்கெங்கோ ஆள் வர்றாங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து நான் ஜெர்மனியில் எடுத்துட்டேன். ஸோ நான் எப்பவுமே பார்க்கலங்க. ஸோ வெளிநாடு வந்து தெரியும். இந்த மாதிரி ஐஸு படும்போது இந்த மாதிரி ஸ்கேட்டிங் ஒரு வாரம் வந்து தெரியும். ஆனால் ನಾನು இந்த ஜெர்மனிக்கு போகும்போது நிறைய பார்க்கல. ஆனால் ஜெர்மனி வந்து விட்டும்போது நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். இந்த மாதிரி டூரிஸ்ட் ஆள் ஒரு ஆள் இந்த காலு கட்டுறது, இந்த கைக்கு இதெல்லாம் ஸ்பெஷலாக எடுத்து வந்துட்டு இது வந்து ரொம்ப சந்தோஷமுங்க இது பார்க்குறதுக்கும். நார்மலாக வந்து இந்த மாதிரி ஐஸ் பார்த்தா ஏதோ ஒரு டைமில் வெளியிலக்கு வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் நிற்க முடியாது நம்மளுக்கு வந்து. ஆனால் இவர் வந்து இதுக்காக தனியாக ட்ரெஸ்ஸு, தனியாக ஷூ, தனியாக எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்து வந்துட்டாரு. ஸோ இவர் வந்து இது என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம்ல வந்து வந்துட்டாரோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் இந்த மாதிரி ஆள் வந்துட்டாரு. ஒரு இடத்துலே கிடையாது. இந்த மாதிரி ஐஸ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பி. இது வந்து இவரோட கல்ச்சருங்க. யூரோப்பியன் கல்ச்சரில் வந்து இது ஒரு நார்மல் சாதாரண விஷயம் அவங்களுக்கு. நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ நான் ஒரு ஃபுட் டெலிவரி கொடுத்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். கொடுக்கறதுக்காக வந்துட்டேன். இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த பார்க்கும்போது எவ்வளோ ஐஸ் இருந்தது. இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு இடத்துல வந்து பேராஷூட்டிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. என்ஜாய்மெண்ட்டுன்னா இவங்களது தான். மேபி ஐ எம் ராங் ஆர் ரைட்டு தெரியாது. ஆனால் இவர் வந்து ஒரு 15 நாள் வேலை பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக 15 நாள் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுப்பார். அவங்க அந்த லைஃப் இவருது. ஸோ நார்மலாக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அர்ஜென்ட்டு வேலை இருந்தால் கூட நம்மளை வந்து சரி ஞாயிறு பண்ணலாம் வேலை. ஸோ மேலே பாருங்கள் பேராஷூட்டு கூட பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஹாபிங்க இந்த டைமில் வந்து. ஸோ அப்புறம் வந்து வேலை பார்த்தா எவ்வளோ அர்ஜென்ட்டானா சరే சனி ஞாயிறு மேக்ஸிமம் வந்து பார்க்க மாட்டான். எதுக்கன்னா அவர் அந்த டைம் வந்து அந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கோ வெளியில் போகிறதுக்கோ வந்து பசங்கள்கிட்ட ப்ளே பண்ணுறதுக்கோ ஏதானா சரி அந்த ஞாயிறு வந்து சண்டே வந்து மேக்ஸிமம் வந்து வேலைக்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அது சொல்கிறதுக்கு எனக்கே புரியலைங்க. ஸோ எப்படி சொல்லணும், எப்படி பேசுகிறது இதெல்லாம். ஆனால் பார்த்தா இன்னொரு இடத்துல வந்து இதே மாதிரி ஸ்கேட்டிங் பண்ணும்போது ஒரு ரோப் வந்து மேலே கீழே தூக்கு போகிறது, அதுக்கப்புறம் மேலே போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கீழே போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சோ லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ காமெண்டில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.